வணக்கம். This is Shuganya. Data Science Lab exerciseல next program explanation என்னன்னு பார்க்கலாம். இங்க statistical problemsல averages கண்டுபிடிக்கிறதுக்கான program தான் இங்க பார்க்க போறோம். First, அதுக்கு தேவையான basic libraries, NumPy and SciPy ல இருந்து stat அப்படின்ற ஒரு module எடுக்கிறோம். So NumPy is used for performing numerical computations. As well, SciPy ல இருக்க stat அப்படின்ற module எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா this library is used for advanced statistical function. அடுத்து snacks அப்படின்னு ஒரு variable address ஸ்டோர் பண்றோம். அதுல some list of amountன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு 10 daysல நம்ம வீட்ல பேரண்ட்ஸ் கிட்ட அமௌண்ட் வாங்கி ஈவினிங்ல வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத ஒரு லிஸ்டா டேட்டாஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டே 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருக்கோம். செகண்ட் டே 20, 30 அப்படின்னு நம்ம ஒரு வாரத்துல எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஸ்நாக்ஸ்க்காக அப்படிங்கிற ஒரு டேட்டாவை தான் இங்கே ஆவரேஜஸ் பார்க்கறதுக்கு எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட்ல சம் அப்படின்னு டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கிறது ஆஸ் இட் இஸ் பிரிண்ட் ஆகிறதுக்காக ஒரு ஹெட்டிங் டைட்டில். ஸோ அதில் np.sum of என்ன ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸில் கொடுத்துருக்க அந்த ஒரு வாரத்துக்கான ஒரு 10 டேஸ்க்கான டேட்டா ஸ்நாக்ஸ்ன்ற அட்ரஸில் இருக்குது. அதை எடுத்து எனக்கு சம் பண்ணி கொடு. சம் மீன்ஸ் அந்த 10 டேஸில் நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டோட்டலாக சாப்பிட்ருக்கேன், நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் அண்ட் மீன், np.average and mean. ஸோ இந்த மூணு ஃபங்க்ஷனுமே சம், ஆவரேஜ், மீன் அண்ட் லாஸ்ட்டாக இருக்க மீடியன், இது எல்லாமே NumPy நியூமெரிக்கல் ஆப்ரேஷன் லைப்ரரியில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ். sum of, average of, mean of, median of இதெல்லாம். அதனால npன்ற ஷார்ட் நேம் வச்சு அலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் np.ன்னு கொடுத்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வாங்கின அமௌண்ட்டோட சம் எவ்வளோன்னு டோட்டல் பண்ணி சொல்லிடும். ஆவரேஜ் அண்ட் மீனை பொறுத்த வரைக்கும் சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஆவரேஜ்னாலும் நம்ம கொடுத்துருக்க எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் வேல்யூஸால டிவைட் பண்றதுக்கு பேர் தான் ஆவரேஜ்னு சொல்லுவோம், மீன் வேல்யூன்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸ்நாக்ஸ் டெய்லி சாப்பிட்ட அமௌண்ட் 100 + 20 + 30 + அப்படின்னு எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். அதை டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கிவன் வேல்யூஸ், எத்தனை நாள் சாப்பிட்ருக்கோம், 10 நாள். ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் டேஸ். ஸோ இதை டிவைட் பண்ணா கிடைக்கிறது தான் ஆவரேஜ் மீன் அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அமௌண்ட் வேரியேஷன்ல சாப்பிட்ருக்கோம் இல்லையா? ஸோ ஆவரேஜா ஒரு அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம டெய்லி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன். அடுத்து மோட் அப்படிங்கிறது என்னன்னா, மோட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ரீக்வன்சி அக்கரிங் எலமெண்ட். ஒரு எலமெண்ட், ஒரு டேட்டா, இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்க டேட்டா, ஒரு எலமெண்ட் வந்து எத்தனை வாட்டி அக்கர் ஆயிருக்கு, ஏதாவது கொடுத்துருக்க டேட்டால மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கர் ஆயிருக்கா அப்படின்றது பார்க்கறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து மோட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஸ்டாட் அப்படின்ற மாடியூல்குள்ள இருக்கு. ஸ்டாட் மாடியூல் எங்க இருக்கு? SciPy லைப்ரரிக்குள்ள ஒரு மாடியூல் தான் அதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் மோட் மட்டும் ஸ்டாட் அப்படின்ற மாடியூல்ல இருக்கனால stats.mode of எதை பார்க்கணும், ஸ்நாக்ஸுக்குள்ள இருக்க அமௌண்ட்டுக்கு தான் மோட் வேல்யூ பார்க்கணும். அதனால இந்த ஃபங்க்ஷன். அடுத்தது லாஸ்டா மீடியன் வேல்யூ. மீடியன் என்ன? சென்டர் வேல்யூ, நடு வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் இந்த மீன் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, given நமக்கு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்ல, விச் மீன்ஸ் லோல இருந்து ஹை ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் லோ வேல்யூ என்ன? 10, நெக்ஸ்ட் 20, நெக்ஸ்ட் 30, 40, 60, 70, அடுத்து 90, அடுத்து 100 வந்து 3 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணிட்டு சென்டர் வேல்யூ என்னன்னு பார்க்கும்போது 60 and 70 தான் நடுவுல வரும், 5th and 6th வேல்யூவா வரும். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூ தான் மீடியன் வேல்யூ. ஏன்னா இது ஈவன் நம்பர், 10 டேட்டாஸ் வந்து ஈவன் நம்பர். ஆட் நம்பரா இருந்தால் சென்டர் வேல்யூ ஈஸியா ஆட் அவுட் பண்ணிடலாம். இது ஈவன் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கனால நடுவில் இருக்க ரெண்டு வேல்யூவையும் எடுத்து 2ஆல டிவைட் பண்ணா கிடைக்கிறது தான் மீடியன். ஸோ இப்போ 60, 70யும் 2ஆல டிவைட் பண்ணோம்னா, ஆட் பண்ணி டிவைட் பண்ணா கிடைக்கிறது 65. ஸோ இப்போ 65 தான் மீடியனா இருக்கும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? See here students, sum 620 வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ தான் sum 620. அடுத்தது என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் அந்த இது நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்தது ஆவரேஜ் அண்ட் மீன் பார்க்க சொன்னோம் இல்லையா?
ஸோ கிவன் நம்பர் ஆஃப் எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டேட்டா 10ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது. அதாவது 620-ஐ 10ஆல் டிவைட் பண்ணோன்னா 62 தான் கிடைக்கும். அதுதான் ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து மோட் ஆப்ரேஷன் என்ன சொன்னோம்? நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எது அதிக டைம் அக்கர் ஆயிருக்குன்னு பார்க்கறது தான். ஸோ அதுக்கு சின்டாக்ஸி டிஃபால்ட்டாக ரிசல்ட் இப்படி வந்துடும் நம்ம டைப் பண்ணாமையே. ஸோ மோடோட ரிசல்ட், அதில் மோடு என்னது? வேல்யூ 100ங்கிறதா மோடு. ஏன்? அந்த கவுண்ட் 3 டைம் அக்கர் ஆயிருக்கு. அதனால 100ன்ற வேல்யூ அமௌண்ட்டுக்கு நம்ம சாப்பிட்டது தான் 3 வாட்டி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மீடியன் ஆஃப் ஸ்நாக்ஸ். சென்டர் வேல்யூ சொன்னோம் இல்லையா? 60யும் 70யும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 65 தான் மீடியன் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்ரேஷன்ல யூஸ் பண்ற ஆவரேஜஸ்க்கான மீன், மோட், மீடியன் இதெல்லாம் பார்க்கறதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ. See you in next video guys.